வாழ்த்துக்கள். எனக்கு ரொம்ப ஃபார்மலாலாம் பேச தெரியாது. ஸோ இன்றைக்கி ஒரு நியூ இயர் ப்ரோக்ராம் நம்ம ஹாஸ்பிட்டலுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கு. நம்ம மத்தியில் வில்சன் அண்ணனும் புஷ்பலதாக்காவும் நமக்கு மெசேஜ் கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ ஐ வெல்கம் புஷ்பலதாக்கா அண்ட் வில்சன் அண்ணன். அண்ட் உங்களுக்காக ஒரு சின்ன என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஒரு 2 ப்ரோக்ராம் ஃபாலோட் பை ப்ரேயர் இருக்குது. வி வில் ஃபினிஷ் இட் வித்தின் ½ an hour. ஓகே, ஸோ இப்போ ஐ வெல்கம் புஷ்பலதாக்கா. ஜஸ்ட் டு ஒரு ஸ்டார்டிங் ப்ரேயருக்காக அக்கா. கண்களை மூடி ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நன்றி அப்பா, நன்றியோடு துதிக்கிறோமையா. இந்த பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த வருஷத்தில் முதல் நாளில் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். என்ன நோக்கத்தோடு நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்பதை தேவன் அறிவீர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நீங்களோ எங்களுடைய இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறீரைப்பா. நன்றியோடு துதிக்கிறோமையா, ஸ்தோத்திரிக்கிறோம். நாள் முழுவதும் எங்களை கிருபையாய் வழிநடத்த போகிற தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்படிப்பட்ட நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுத்த அருமையான அகல்யா மகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கணவருக்காக, ஒரு மாமியாருக்காக, அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பேரண்ட்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருடைய அண்ணனுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அது மட்டுமல்லாமல் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் என் தேவனாகிய கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் இந்த வேலையிலே எந்த விதமான தடைகள் இல்லாதபடிக்கு எல்லா தடைகளை உடைத்தருகிற ஆண்டவர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசத்தோடு இந்த ப்ரோக்ராமை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுகிறோம். கர்த்தர் தாமே ஆரம்பம் முதல் இறுதி வரையிலும் என் தேவனுடைய பலத்த கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்படியாக உங்களுடைய வல்ல கரத்தில் ஒப்பு கொடுத்து செவிக்கிறோம். மீட்பர் பாதம் படிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஸ்பிரிச்சுவல் கேட்குதா? சரி, ஃபஸ்ட்டு ஃபன் நம்ம ஸ்டாஃப்ஸ்லாம் உங்களுக்கு ஒரு டான்ஸ் பண்ணி காட்ட போகிறாங்க. ஸோ ஐ வெல்கம், தட்ஸ் ஃபன், தட்ஸ் ஆல். ஸோ ஐ வெல்கம் our staffs to perform your dance on this. தஞ்சாவூரு பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, பொம்மை பூமி கூட பொம்மை, தோள்கள் எல்லாம் பொம்மை, நம்ம சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, ஓ பொம்மை. ஓடி ஓடி வாங்க எல்லாம் ஒன்னா சேருவோம், ஆடி பாடி நாடும் அவன் நாமம் துதிப்போம், எட்டு திக்கும் பாடி மகிழ்வோம். தஞ்சாவூரு பொம்மை, தலையாட்டும் பொம்மை, நான் சுசாமி செஞ்சு வச்ச பொம்மை, பொம்மை பூமி கூட பொம்மை, தோள்கள்
தேங்க்ஸ். பாப்டேகா மார்க் ஹாய், வெல்கம், ஹாப்பி நியூ இயர். சரி, இப்போது அடுத்து வந்து செகண்டாக ஒரு சின்ன ஒரு எமோஷ்னல் கொரியோகிராஃபி ஒன்று வச்சுருக்கேன். பட் அது போய் ட்ரெஸ் மாற்றுறதுக்குள்ளே ஒரு 2 minutes ஒன்று சொல்லலாம்னு நினச்சேன். நான் நியூ இயர்க்கு என்ன பேசணும்னு நினைக்கும் போது ஐ ஜஸ்ட் ஹேட் அ தாட். இது ஒரு இன்சிடெண்ட், இது சொல்கிறேன், புரிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்கோங்க. முன்னாடி வந்து அப்பா நீங்கள் ஃபோனை அப்புறம் பார்க்கலாம். சைலன்ஸ் ப்ளீஸ். சரி, ஓகே. அந்த காலத்தில் வந்து இஸ்ரேல்ன்ற நாடு வந்து பயங்கர அடிமைத்தனத்தில் இருந்துச்சு. சரியா? அப்போ வந்து மேசியா பிறக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பெத்லஹேம் ஊரில் பிறப்பாரு, அப்படி பிறப்பாரு, இப்படி பிறப்பாருனோன்னா எல்லாரும் ஓகே, ஒரு ஹீரோ நம்மளை வந்து காப்பாற்ற வராரு, நம்ம ஒரு ராஜா வராரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இருந்தாங்க. ஸோ அவங்களாம் என்ன நினச்சாங்க, மேசியானா பெரிய ராஜா, பெரிய அரண்மனையில் பிறந்து நம்மளை காப்பாற்ற வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறையா சொன்னாங்க, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலாக ஒரு நாள் பிறந்துட்டார். எங்கே பிறந்தார்? மாட்டுத்தொழுவத்தில், பெத்லஹேமில் மாட்டுத்தொழுவத்தில் பிறந்தார். ஸோ பெருசாக யாருக்கும் ஓகே, யாரோ ஒரு ஆள் 10ஓட 11 ஒரு ஆள் பிறந்தாச்சுன்னு எல்லாரும் விட்டுட்டாங்க. சரி, யூஸ்வலாக அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா 40வது நாள் வந்து குழந்தை பிறந்த பிறகு அந்த குழந்தைய வந்து முதல் பையனாக இருந்தால் சர்ச்சில் வந்து ப்ரெசன்ட் பண்ணுவாங்களாம் காடுக்கு. தன்னை வந்து பரிசுத்தப்படுத்துறதுக்காக முதல் பையனை ப்ரெசன்ட் பண்ணுவாங்களாம். அப்படி ப்ரெசன்ட் பண்ணுறதுக்காக ஜோசஃபும் மேரியும், அவங்க அம்மா அப்பா அவங்க தானே, அவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை பிறந்த பிறகு தூக்கிட்டு எங்கே போகிறாங்க? டெம்பிள் ஆஃப் காடுக்கு போகிறாங்க, அதாவது அந்த கோயிலுக்கு போகிறாங்க. அப்போ எல்லாரும் தான் வர்றாங்க. இஸ்ரேலில் இருக்கவங்க பேர் வந்து ஜூஸ். அவங்கெல்லாம் வந்து பைபிளில் வந்து ஓல்டு டெஸ்டமெண்ட் இருக்காலாம் கரைச்சி குடித்தவங்களாம். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், மேசியா வரப்போகிறாங்க சூப்பர் அப்படின்னு மேசியாவை எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எல்லாரும் அன்றைக்கி சர்ச்சுக்கு போயிருக்காங்க, இவங்களும் போயிருக்காங்க. அப்போ போகும்போது அந்த 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 குழந்தைய வந்து பரிசுத்தப்படுத்துறது கொடுக்கும்போது யூஸ்வலாக என்னென்னா எல்லாரும் ஒரு ஆடு பலியிடுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஏழையானவங்க என்ன செய்வாங்க, ஆடு இல்லைன்னா 2 குட்டி புறா குஞ்சை பலியிடுவாங்களாம். சரியா? அப்போ வந்து அன்னைக்கு வந்து யோசேப்பும் மேரியும் கையில் ஏசாமியை எடுத்துக்கிட்டு, ஏசு கிறிஸ்து குழந்தைய எடுத்துக்கிட்டு உள்ள சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. சரியா? சர்ச்சுக்குள்ளே இங்கே தான் நீங்கள்லாம் கவனிக்கணும். யோசேப்பும் மேரியும் குழந்தைய எடுத்துக்கிட்டு சர்ச்சுக்குள்ளே போகிறாங்க. அங்கே நிறைய ஜூஸ், எங்கே பழைய ஏற்பாட்டெலாம் மனப்பாடம் பண்ணவங்க எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. எல்லாரும் போகிறாங்க, எல்லாரும் மேசியா வருவார்னு அங்கே போய் ஜெபம் பண்ணுறாங்க. மேசியாவை நாங்கள் பார்க்கணும்னு. ஆனால் எங்கே இருக்காங்க? அதே சர்ச்சுக்குள்ளே யோசேப்பும் மேரியும் குழந்தையோடு நிற்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அவங்கெல்லாம் மேசியான்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அங்கே வந்து யோசேப்பும் மேரியும் இயேசுவோடு நிற்கிறாங்க. ஆனால் யாருக்கும் தெரியல. இதுதான் இயேசுன்னு யாருக்கும் தெரியல. ஆனால் எல்லாரும் மேசியா வேணும்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் இஸ் அங்கே ஒரு தாத்தா இருந்தார், சிமியோன்னு ஒரு வயசான தாத்தா. அவர் மட்டும் நல்லா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவருக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு யோசேப்பு மேரி கையில் இருக்கிறது தான் மேசியா, வேறு யாரும் இல்லைன்னு சொல்லி அவர் மட்டும் அந்த குழந்தைய எடுத்து ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணிவிட்டு இனிமேல் நான் செத்தா கூட பரவாயில்லன்னு போயிட்டார். இதுதான் கான்செப்ட். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இத்தனை ஜூஸ் இருக்காங்க, பைபிளை கரைச்சி குடித்தவங்கெல்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு இயேசு பக்கத்தில் தான் இருக்காருன்னு தெரியல. இப்போ நம்ம வாரம் சர்ச்சுக்கு போகிறோம், இங்கே சாட்டர்டே உங்களுக்கு ப்ரேயர்லாம் நடக்குது, நாங்கள்லாம் சண்டே சர்வீஸ் போகிறோம், பைபிள் படிக்கிறோம், காணிக்க கொடுத்துட்றோம், கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுறோம், ஜெபம் பண்ணுறோம், நிறையா பேருக்கு கொடுக்குறோம். ஆனால் இயேசு கூட இருக்காருன்னு ஒருத்தருக்காவது உணர்வு இருக்கா? எனக்கும் சேர்த்தான் உணர்வு இருக்கா? அவர் கூட உறவாடுறீங்களா? யாராவது டெய்லி உறவாடுறீங்களா? உணர்வு இருக்குதா? உறவாடுறீங்களா டெய்லி? அதனால அவரோட அன்பும் தெரிய மாட்டேங்குது, அவர் என்ன சொல்கிறாருன்னு தெரிய வர மாட்டேங்குது யாருக்குமே. அவர் ஃபஸ்ட்டு திருப்பி சொல்கிறேன், நிறையா வருஷம் சொன்னாங்க ஏசாமி வாராருன்னு வந்துட்டார். அவர் வந்த பிறகு திருப்பி நான் 2வது தடவை வருவேன், வரும்போது நீங்கள் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கொடுக்கணும் எல்லாரும்னு சொன்னாங்க, சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரியா? ஃபஸ்ட் டைம் சொன்னதை வந்துட்டார், செகண்ட் டைம் நிறைவேற்ற போகிறார். ஆனால் யாருக்கும் உணர்வு இல்லை. நோ ஒன் ஹேஸ் தட் சென்ஸ். கடவுள் வரப்போகிறாரு, நம்ம அவர் கணக்கு கொடுக்கணுன்ற ஒருத்தருக்கு உணர்வு இருக்கா? இல்லை, இன்க்ளூடிங் மீ. இன்றைக்கி நான் பேசுகிறேன், நாளைக்கு மறுபடியும் போய் பாவம் பண்ணுறேன். அந்த அதாவது கடவுள் இருக்காருன்ற உணர்வு இருக்கணும். உணர்வு இருந்தால் தான் டெய்லி அவர் கூட எத்தனை பேர் ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பாப்போம். எவ்ரி டே 5 minutes வித் காட்,
ப்ளீஸ் புட் அப் யுவர் ஹேண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் தட். நம்ம பல பேர் இருக்கிறது இல்லை. நமக்கும் அவரும் யாரோ சம் அப்ட்ராக்ட் காட், யாரோ ஒரு கல் அப்படி கும்பிட்டுட்டு இருக்கோம். இட்ஸ் நாட் த வே. ஹீ டசன்ட் எக்ஸ்பெக்ட். அந்த மாதிரி அவருக்கு வேண்டாம். அவருக்கு தேவையானது ரிலேஷன்ஷிப், உறவு. அது யாரும் நம்ம பல பேர் டெய்லி போகிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், ரெகுலராக கொடுக்குறோம். பட் உறவு இல்லை, உணர்வு இல்லை, உறவு இல்லை, பாவ உணர்வும் இல்லை, நத்திங். அப்போது அதனால தான் அவங்க எல்லாரும் இன்னும் அடிமைத்தனத்திலேயே இருந்தாங்க. இப்போ நம்மளும் அப்படி தான் தெரியாதனால பாவ அடிமைத்தனத்தில் இருக்கோம். என்ன பாவம்? பாவம்னா என்ன? கொலை பாவம், விபச்சாரம் பாவம், வேற என்ன பாவம்? கோபம் பாவம், வேற பொய் சொல்கிறது பாவம், வேற சபிக்கிறது, குறை சொல்கிறது, நிறைய பாவம் இருக்குது. நிறைய அடிமைத்தனத்தில் இருக்கோம். என்ன? பேரு, புகழ், அந்தஸ்து, பணம், காசு, இல்லீகல் கான்டாக்ட்ஸ். ஒரு ஹஸ்பண்ட் இருந்தால் 10 ஹஸ்பண்ட், 10 ஒய்ஃப், ஸோ மெனி கான்டாக்ட்ஸ். பொய் சொல்கிறது, மற்றவங்களை குறை பேசுறது, காசிப் பண்ணுறது, இதுக்கு எல்லாத்துக்கும் அடிமைத்தனம். ஏன் தெரியுமா? முதல்ல அவரை தெரியல. நம்ம சர்ச்சுக்கு போகிறோம், எல்லாம் பண்ணுறோம், பட் பாவ உணர்வு நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறான்ற உணர்வும் இல்லை, அவர் கூட உறவும் இல்லை. அதனால பாவத்திலிருந்து நம்மளால் வெளிவரவும் முடியல. ஸோ என்னைக்கு அவர் நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார்னு தெரியுதோ, அந்த ரத்தம் தான் நம்மளை கழுவுதுன்னு நமக்கு தெரிஞ்சு நம்ம என்னைக்கு ஏற்றுக்கிறோமோ அன்னைக்கு தான் முழுமையான விடுதலை. ஸோ இதை சம்மந்தப்பட்டு, சாரி நான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டேன், இதை சம்மந்தப்பட்டு ஒரு கொரியோகிராஃபி நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாம் பண்ண போகிறாங்க. ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்கள். மார்க் வாண்ட்ஸ் டு சிங். இட்ஸ் ஓகே, அவங்க வரதுக்குள்ளே லெட் ஹிம் சிங். கம். Make a way where there seems to be no ways. He works in ways we cannot see. He will make a way for me. He will be my guide. Hold me closely to his side. With love and strength for each new day, he will make a way.
உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ, உன்னை ஆள வைக்கும் இடம் மீது. உனக்காய் பரனை விட்டு வந்தேனல்லோ, உன்னை கருவிலே தெரிந்து கொண்டே. உனக்காய் ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம். உனக்காய் ஒளி தரும் சுடர்கள், உன் பசியை போக்கும் கனிகள், உன் கண்ணீர் துடைக்கும் என் கரங்கள், உன் பாரம் தீர்க்கும் இதயம். எல்லாமே தந்து உனக்காய் படைத்திட்ட உலகம் மீது வென்றோ, உன்னை ஆள வைக்கும் இடம் இது. எங்கே என்னை விட்டு பிரிந்து செல்கிறாய், இந்த நண்பையே மறந்து விட்டாய். என் அன்பை விட்டு என் மாயை தேடினாய், என் பிள்ளையே ஏன் மறந்திட்டாய். என் நட்பை விட்டு என் மாயை தேடினாய், என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய். என் அன்பை விட்டு என் மாயை தேடினாய், என் நட்பை விட்டு என் மாயை தேடினாய். என் பிரியமே ஏன் வெறுக்கிறாய். என் அன்பை விட்டு என் மாயை தேடினாய். என் பிள்ளையே ஏன் மறந்திட்டாய். என் நட்பை விட்டு என் மாயை தேடினாய். என் வாழ்விலே உம் அன்பு போதும் உணர்ந்தே. நீரே வேண்டும் என் வாழ்விலே உம் அன்பு போதும் அறிந்தே. நீரே வேண்டும் என் வாழ்விலே உம் அன்பு போதும் உணர்ந்தே. என் வாழ்விலே உம் அன்பு போதும் அறிந்தே. உன்னை மீட்டிடுவேன், உன்னை காத்திடுவேன், உன்னை அழைத்திடுவேன் மகனே. உனக்காய் அடிக்கப்பட்டேன், உனக்காய் நொறுக்கப்பட்டேன், உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிள்ளையே. அடிக்கப்பட்டேன், உனக்காய் நொறுக்கப்பட்டேன், உனக்காய் உயிர் தெழுந்தேன் பிரியமே. ஸோ திஸ் டசன்ட் நீட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இல்லை, உங்களுக்கெல்லாம் புரிஞ்சுச்சு. தேங்க்யூ. நம்ம நாட் டு வேஸ்ட் டைம், அக்காவை ஐ வெல்கம் ஃபார் த ப்ரேயர் அண்ட் மெசேஜ். தெரியும் வில்சன் அண்ணனும் புஷ்பலதாக்காவும் நம்ம மத்தியில் மெசேஜ் கொடுக்க வந்திருக்காங்க. ஐ வெல்கம் தெம் ஃபார் த ப்ரேயர். தேங்க்யூ. ஹல்லேலூயா.
எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஒரு அருமையான ஒரு கோலிகிராஃப் நாம் பார்த்தோம். அதில் என்ன உங்களுக்கு புரிஞ்சிச்சு? என்ன புரிஞ்சிச்சு? முதல்ல வந்து மிஸ்டர் டாக்டர் வந்து உங்கள் அகலியா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மேசியா, இந்த உலகத்தில் மேசியா பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அவங்க ஒரு நல்ல ஒரு டாக்கு ஒன்று கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு, எத்தனை பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னு தெரியல. ஆனால் இப்போ ஒரு நாடகம் நல்லா பார்த்தீங்க. அதில் இருந்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிச்சு? தெரிஞ்சவங்க யாராவது ஒருத்தர்? அந்த பொண்ணு வந்து சிகப்பு ஒரு ட்ரெஸ் போட்டு இருந்தாப்புல. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? ஏசப்பா, ஜீசஸ். அந்த பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு, ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு பொண்ணா. அந்த பொண்ணு நல்ல அகல்யாவுடைய நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ். ஆண்டவருக்குள்ள இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றத அந்த பொண்ணு எடுத்து காமிச்சிச்சு. ஆனால் சில தவறுதலான ஸ்நேகம் வரும் பொழுது தான், உறவுகள் வரும் பொழுது தான் நம்மளை அறியாமலே நம்ம வந்து எப்படி தவறு செய்ய நம்மளுக்கு தூண்டப்படுது. அது வந்தது 3 பேர். யார் வந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? பாவத்துக்குள்ளாக அந்த ஆண்டோருக்குள்ளே இருந்த அந்த பொண்ணு, அந்த பையனோ பொண்ணோ, அவங்க இருக்கும் பொழுது ஆண்டோருக்குள்ளே தான் இருக்கிறாங்க, ஆண்டவரோடு இருக்கிறாங்க, ஆண்டவரோட பகிர்ந்துக்கிறாங்க, ஆண்டவரோட எல்லா விதமான காரியங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுது தவறான உறவு வரும் பொழுது தான் இப்படி பாவத்துக்குள்ளே போய் விழுகிறோம். இப்படி பாவத்துக்குள்ளே விழுகக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு உங்களுக்காகவும் நம்மளுக்காகவும் சிலுவையில் இரத்தம் சிந்தினார். ஆமென். ஒரு கை தட்டலாமா? நல்ல சந்தோஷமா. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியங்களை அருமையான குடும்பத்தார் செய்திருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு இதுதான் முதல் தடவை எங்களை கூப்பிட்டாங்க. அருமையான மகள் வந்து அகல்யா வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ரேயர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு மனம் நல்ல சந்தோஷமாக இருக்கு. தோத்திரம் மச்சான், நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அருமையான பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்த்துருக்காங்க, அப்படி தான் சொல்ல முடியும். அந்த மகள் பேசும் பொழுதே நான் ரொம்ப கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். எமோஷன் ஆகிட்டாங்க. நம்ம ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறோம், சர்ச்சுக்கு போகிறோம், காணிக்க கொடுக்குறோம், வேத வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவரோடு உறவாடுறோமா? நம்ம ஆண்டவருக்குள்ளே இருக்கும் பொழுது தான் எல்லா விதமான காரியங்களை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார். ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். என்னுடைய மைத்துனன் வந்து இங்கே சுகம் இல்லாமல் அருமையான மச்சான்ட்ட வந்து கேட்க வந்தார். அவருக்கு காலில், மச்சானுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல, என் வீட்டுக்காரம்மாவுடைய அண்ணே. அப்போ அவருக்கு மேரேஜ் ஆகலை. அவருக்கு வந்து கால் வந்து அவருக்கு வந்து வலிக்குதுன்னு சொல்லி வரப்போகும் பொழுது, அப்போ ஆஸ்பத்திரி வந்து அங்கே பழைய ஆஸ்பத்திரி நம்ம ஜெயந்திபுரத்தில் இருக்குது. அவரோட போகும்போது அவங்ககிட்ட நாங்கள் தான் கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ மச்சான் வந்து அந்த வைத்தியத்தோட ஒரு சத்தியத்தை சொல்கிறாங்க. அதுதான் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா, வைத்தியம் பார்க்குறோம், உடம்புக்கு பார்க்குறோம், ஆனால் அதற்குண்டான ஒரு மருந்து எங்கே இருக்கு சொல்லுங்க? ஆண்டவரிடத்தில் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அருமையான கோலிகிராஃப் நல்ல ஒரு நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த வருஷத்தில் முதல் நாளில் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய பிள்ளைகளுக்காக நான் ஆண்டவரிடத்தில் நன்றி செலுத்துகிறேன். ஒரு பாடல் 2 பாடல்களை பாடி அதற்கு பின்பாக உங்களுக்காக ஒரு சத்திய வசனங்களை தியானிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு சில பாடல்கள் 2 பாடல்கள் மாத்திரம் நம்ம பாடி, ஆண்டவர் எத்தனையோ நாட்களில் நம்மளுக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னு சொல்கிறது வந்து நல்ல ஒரு வார்த்தை. உங்களுக்கு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா எல்லாருக்கும் பொதுவான வார்த்தை. ஆண்டவருடைய நாமம் மகிமை படட்டும் என்று வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்கு ஆதாரமாக
இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். தெரிந்தவங்க என்னோட சேர்ந்து பாடுங்க. நான் நேரத்தை வீணாக்க விரும்பலை. ஒரு சில பாடல்களை மாத்திரம் நான் பாடி உங்களுக்கு தெரிந்த பாடல் தான். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். அதற்கு நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த வருஷத்தில் முதல் நாளில் நம்மளை அடியெடுத்து வைத்திருக்கிறோம். எல்லாரும் தெரிந்த பாடல் தான். எத்தனை நன்மைகள், பெர்க்மான்ஸ் பாட்டு, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம நன்றி பலி ஏறெடுக்கும்படியாக இந்த பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் கைகளை தட்டுவோம், நல்லா உற்சாகமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமை இருக்கிறது. அருமையான இந்த இடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்த அருமையான டாக்டர் அக்கா குடும்பம், அக்காவுக்கும் மச்சானுக்கும் நான் நன்றிகளை ஏறெடுக்கிறேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பார்வையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தேன், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. பலவீனன், எந்தெந்த நேரத்தில் நீங்க பலவீனமா இருக்கிறீங்களோ உங்களை பலப்படுத்துகிறவர் உங்களோடு தான் இருக்கிறார். ஆமென். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர். பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. பாவத்தினாலே பறித்து போயிருந்தேன், இருவையால் ரட்சித்தீரே. பாவத்தினாலே பறித்து போயிருந்தேன், இருவையால் ரட்சித்தீரே, இருவையால் ரட்சித்தீரே. ஐயா, எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. நீ செய்த அதிசயம் ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த ஆயிரம் உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. ஐயா, எத்தனை நன்மை எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நன்றி ராஜா,
நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க மாத்திரம் கைகளை தூக்குங்க. அப்போ மற்றவர்களாம் சந்தோஷமா இல்லையா? இந்த வருஷம் முதல் நாளில் நம்ம ஆண்டவரை துதிக்க வந்திருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஏற்பாடை செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும். நீங்கள் இங்கே எத்தனை நாள் இங்கே வந்து சந்தோஷமாக வேலை பார்த்துருக்கீங்க? துக்கத்தோடு வேலை பார்க்குறீங்களா? சந்தோஷமாக வேலை பார்க்குறீங்களா? அப்போ சந்தோஷம் இருந்தால் என்ன இருக்கும்? ஆண்டவர் உங்களோட இருக்கிறார்ல. இந்த வருஷம் முதல் நாளில் தொடக்கத்திலே ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயான்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. நன்றி. இன்னும் ஒரே ஒரு பாடலை மாத்திரம் பாடி அதற்கு பின்பாடு உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு செய்தி ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதற்கு பின்பாடு உங்களுக்கு வேண்டிய இந்த பிரியாணிலாம் பின்னாடி இருக்குது. அது போகும்போதே பாதி பேருக்கு வாடை வந்துருச்சு. ஏன்னா கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரே ஒரு பாடல். இந்த வருஷத்தில் தொடங்கின ஆண்டவர் இந்த வருடம் முழுவதும் நம்மளோடு இருப்பார் என்று சொல்லி நாம் நன்றியோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் மன்னமாக புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கத்தையும் தந்தவர் நீங்கள் தான்ப்பா என்று சொல்லி முழு மனதோடு அவரை வாழ்த்தி வணங்குவோம். அவருடைய நாமத்தை போற்றுவோம். இருக்கும். கைகளை தட்டுங்க, கைகளை தட்டுங்க. நன்றி, நன்றி. ஆண்டவர் இந்த இடத்துல அற்புதமாக இறங்கிக்கிட்டு இருக்காரு. நான் உணர்றேன். அற்புதமாக இறங்கிக்கிட்டு இருக்காரு. யாருக்கு உணர்றாங்களோ உணரலையோ ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வரும். இந்த இடத்துல மகிமையாக ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார். நன்றி. ஒரு வாழ்வு தந்தவரே, ஒரு துவக்கம் தந்தவரே, ஒரு வாழ்வு தந்தவரே, ஒரு துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, ஒரு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. அப்பா, உங்களுடைய பிள்ளைகளை மறவாமல் போன வருஷம் முழுவதும் யோசித்து வந்தீங்களப்பா. எல்லா குறைவுகளையும் உமக்குள்ள மகிமையாய் நிறைவேற்றி நடத்தின ஆண்டவர் இங்கே வேலை பார்க்கிற ஒவ்வொருவரையும் கிருபையாய் வழிநடத்துகிற தேவன் அவர்களோடு இருந்து எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறவர் நம் மத்தியிலே இருக்கிறார். பிள்ளைகளை பரவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உன் பிள்ளைகளை பரவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. இக்குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம்
தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். உங்களோட வாழ்க்கையில முந்தினவைகள் எல்லாம் யோசிக்காமல் பூர்வமானதை எல்லாம் சிந்திக்காதீங்க. ஏனென்று சொன்னால் அதை எல்லாம் நம் மனதில் வைத்து கொண்டு வந்தால் நாம் கலக்கத்தோடு தான் இருப்போம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்ற செய்தி சாம்பலை புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தி. கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்க செய்தி. ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டு அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே புது வாழ்வு தந்தவரே புது துவக்கம் தந்தவரே. எல்லாரும் ஒரு சில கைகளை தட்டுவோமா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நன்றி நன்றி. Glory to Lord Jesus. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நாம் எல்லாரும் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் உங்கள் மனதை ஆண்டவரிடம் ஒருமுகப்படுத்தி அவருடைய பிரசன்னத்தில் இருப்போம். உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் என்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்திட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையை நான் நேசிப்பேன். உம்மையை நான் நேசிப்பேன். உம்மையை நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே. நான் பின் திரும்பேனே.
அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, அடியனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. நீர் பேசுகின்ற உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் இந்த இடத்துல ஒவ்வொருவருடைய இருதயமும் ஆண்டவரே செவிகளும் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கப்படுவதாக. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவனும் வல்லமையுள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது. வார்த்தைக்கு விரோதமாய் போராடுகின்ற எல்லா அந்தகார வல்லமைகளின் சக்திகளை என் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி செபிக்கிறேன். இந்த நேரத்தையும் காலத்தையும் உம்முடைய கரத்திலேயே அர்ப்பணிக்கிறேன். நீர் மாத்திரம் பேசுவீராக. அடியேனை விட்டு கொடுக்கிறேன். மீட்பர் வல்ல இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். இந்த நேரத்திலையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நான் அவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இரண்டாவதாக டாக்டர் என் அன்பு சகோதரன் டாக்டர் சஞ்சீவ் ராஜா அவர்களுக்கும் அவருடைய துணைவியார் அவர்களுக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாய் புது வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்ததாக அவளுடைய அன்பு மகள் டாக்டர் அகல்யா அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாய் புது வருட புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். மேலும் அவருடைய அன்பு மகன் டாக்டர் மதன்குமார் அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தாருக்கும் ட்ரை ஜீசஸ் மினிஸ்ட்ரியின் சார்பாய் புத்தாண்டு புது வருட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தேவனுடைய முன்குறித்த திட்டத்தின்படியையும் சித்தத்தின்படியும் அன்பு மகள் அழைத்த அன்பின் நிமித்தமும் ஈர்க்கப்பட்டு காந்தத்தை போல ஈர்க்கப்பட்டு உங்கள் முன்பாக நான் நிற்கிறேன். தேவனுடைய சுத்த கிருபை. இந்த நாளிலும் நாம் பாடல்களை பாடினோம். மகள் சில காரியங்களை இந்த இடத்துல உங்களுக்கு சொன்னாள். கோலியோகிராஃபி மூலமாய் எப்பொழுதுமே சர்ப்பம் நம்மளுடைய கால் பக்கத்தில் வரும்பொழுது என்ன செய்வோம்? தட்டிவிட வேண்டும். நாம் அதை உதறிவிட்டால்தான் நாம் அதிலிருந்து தப்பித்து கொள்ள முடியும். பாவத்தை பற்றி அழகாக சொன்னாங்க டாக்டர் அகல்யா அவர்கள். அதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களானால் அதிலிருந்து விடுதலை பெற முடியாது. ஆகையால் இன்றைக்கும் ஆண்டவர் உங்கள் கூட தான் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயான்னு சொன்னால் வேறு ஒன்றும் இல்லைங்க, அவருடைய பேரை நம்ம என்ன செய்கிறோம்? உயர்த்துகிறோம். அவருடைய பேரை உயர்த்தும் பொழுது அவர் மிகவும் சந்தோஷப்படுகிறார். ஹல்லேலூயா. ஒரு 15 நிமிடம் தான் நான் உங்களிடத்தில் பேச போகிறேன். இவ்வளோ நேரமும் உங்களுக்கு சந்தோஷப்படுத்துவதற்கு ஒரு டான்ஸு. இந்த டான்ஸ் பண்ணும்போது எனக்கு பள்ளி பருவத்தினுடைய ஞாபகம் வந்தது. நான் ஒரு பெரிய பிக் டான்ஸு பள்ளி பருவத்தில் 3rd இருந்து 12th வரைக்கும் ஒரு பெரிய பிக் டான்ஸு. நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கலக்குவோம். பார்க்கும் பொழுது இன்றைக்கும் ஆண்டவருடைய பாடல்களுக்கு சந்தோஷமாய் ஆடக்கூடிய வாலிப பிள்ளைகளை பார்க்கும் பொழுது என் உள்ளத்திற்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நாளிலேயும் அழகாக இந்த இடத்துல பழைய வருடத்தை கழித்து புதிய வருடத்தில் பிரவேசிக்க செய்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஒரு 15 நிமிடம், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இந்த இடத்துல இவங்க என்ன பேச போகிறாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு அவளாய் காத்து கொண்டிருக்கிற உங்களிடத்தில் வேறு எதுவும் பேச விரும்பலை. இயேசுவை பற்றி கொஞ்ச நேரம் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இந்த நாளையும் அநேக மக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீங்க, எனக்கு மிகவும் சந்தோஷம். இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அவர் ஒரு தெய்வம், அவர் ஒரு கடவுள், அவர் கடவுளின் மகன். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனாகிய கடவுளுக்கு அவர் மகன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவது, மனித உருவில் வந்த தெய்வம்.
எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு ஆசிரியர், வீட்டில் இருக்கும்போது ஒரு தலைவி, ஆனால் ஆள் ஒன்றே. கவனிங்க, மனித உருவில் வந்து தெய்வம். நீங்கள் வேதாகமத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து என்ன செய்தார்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இதில் பார்த்தீர்கள் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாள்லையும் சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்டார், சில வேளைகளில் தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், வீட்டில் போய் யோவான் 11:35 சொல்லியிருக்காரு, இயேசு கண்ணீர் விட்டார். எப்படிங்க? எல்லா முகத்தில் இருந்தையும் கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் எப்படி கண்ணீர் விட்டார்? லாசரு என்பவர் மரித்து போனார். அவருடைய சகோதரிகள் எல்லாரும், ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்துல அந்த குடும்பத்தை அதிகமாய் நேசித்தபடியினால் இயேசு கண்ணீர் விட்டார். கடவுள் கண்ணீர் விடுவாரா? அநேகருடைய கண்ணீரை துடைக்கிற ஆண்டவர் வேதத்திலே போடப்பட்டிருக்கிறது. எல்லா முகங்களிலிருந்தும், ஒருவேளை நீங்கள் இயேசுவை அறியாமல் இருக்கலாம், ஆனால் நீங்கள் கூப்பிடும் பொழுதும் அவர் நிச்சயமாக பதில் கொடுப்பார். ஏனென்றால் அவர் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. அந்த இடத்துல மனுஷகுமாரனாய் கண்ணீர் விட்டார். நான் அநேக நாட்கள் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, இயேசு ஏன் கண்ணீர் விட வேண்டும்? எல்லாருடைய கண்ணீரையும் துடைக்கிற ஆண்டவர் ஏன் கண்ணீர் விட்டார்? அப்போ தான் புரிஞ்சுது. நான் நிறைய தியாலஜிக்கல் வேறு எதுவும் படித்ததில்லைங்க, வேறு எதுவுமே படித்ததில்லை. என்னுடைய முழங்கால் செபங்கள் ஆண்டவரிடத்தில் இந்த வேத சத்திய வார்த்தைகளில் என்ன ஆண்டவரே நீங்கள் கொடுக்குறீங்க, என்ன பேசுகிறீங்க, உண்மை புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. பாருங்க, ஒரு வியாதியஸ்தரை குணமாக்கும் போது அதிகாரத்தோடு சொல்லுகிறார். ஸோ அந்த நேரத்தில் தேவகுமாரனாய் வெளிப்பட்டார். அதனால தான் அவர் மனித உருவில் வந்த தெய்வம். மூன்றாவது, உலகத்தின் மீட்பர், இரட்சகர். இரட்சகர் அப்படின்னா என்னங்க? மொத்த மனுக்குலத்தையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தம்மோடு சேர்த்து கொள்பவர், சேர்த்து கொண்டவர். அவர்தான் இரட்சகர், அவர்தான் இரட்சகர். உங்களுக்கு சுருக்கமாக சொன்னால், பைபிளின் படி உங்களுக்கு தெரியும், ஒருவேளை இயேசுவை அறிஞ்சிருக்கிறீங்க, மகள் அழகா இப்படிப்பட்ட ஒரு கூடுகையை ஏற்படுத்தி இருக்கிறாள் என்றால் நிச்சயமாக நீங்கள் இயேசுவை அறிந்திருக்க வேண்டும். எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, கன்னியாகிய மரியாள் இடத்துல அவன் பிறந்தார் அவர், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் வேதத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் ஜனங்களுக்கு போதித்தார், அற்புதங்களை செய்தார், வியாதியஸ்தர்களுக்கு குணமளித்தார், குஷ்டரோகியை சுத்தம் பண்ணினார், நிமிர முடியாத கூனியை நிமிர வைத்தார். 33 வருஷம் பெதஸ்தா குளத்தில் தன்னை யாரும் தூக்கிவிட முடியவில்லை என்று சொல்லுகின்ற ஒரு மனிதனை தேடி வந்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. தேடி வந்த தெய்வம் அவர். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவரை தேடி போக வேண்டாம், அவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த நாட்களில் ஆண்டவர் அநேக வியாதியஸ்தர்களையும் பாவத்தின் பிடியில் இருந்த மக்களையும் மீட்டெடுத்தார். அதே போல் பிசாசனுடைய பிடியில் இருந்த மக்களை என்ன செய்தார்? விடுவித்தார். அதனால் பல அற்புதங்களை நீங்கள் கட்டாயம் வாசிக்கணும். வீட்டில் போய் நீங்கள் என்ன செய்யுங்க, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானில் அநேகம் அவர் எப்படி அதில் செய்திருக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். அற்புதங்களை செய்திருக்கிறார். அதே போல தான் பாவத்திற்காக ஜனங்களுக்கு என்ன செய்தார்? சிலுவையில் அறையப்பட்டு கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி கடைசியாக என்ன செய்தார்? அவர் மரித்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், பரத்திற்கு உயர எடுத்து கொள்ளப்பட்டார். இன்றைக்கும் பரலோக ராஜ்யத்தில் ராஜாதி ராஜருமாய், மகாராஜருமாய், பரிசுத்தருமாய் அங்கே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கும் வழி அதுதாங்க, நமக்கும் வழி அதுதான். ஹல்லேலூயா.
இன்றைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறதுனால தான் நீங்கள் கூப்பிடும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த இடத்துல இன்றைக்கும் மரணம் என்பது நம்மளுக்கு ஒரு நாள் நிச்சயம். ஆனால் ஆண்டவர் மரித்தார். மரணம் என்பது முடிவல்ல, அது ஆரம்பம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திற்கு அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். நாமும் அந்த இடத்திற்கு தான் போக வேண்டும். இதுதான் வழி. அப்போ மரணத்திற்கு முன்பாக ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த பூமியில் பிதாவின் சித்தம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தணும். நாம் செய்கிற எல்லா பாவங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டு என்ன செய்தார்? இரத்தத்தையே சிந்திட்டாருங்க. கடைசி சொட்டு இரத்தத்தையும் நம்முடைய பாவத்திற்காக என்ன செய்தார்? சிந்தி முடிச்சிட்டார். எல்லாம் கவனிங்களேன். மரணம் என்பது என்னைக்கினாலும் மனுஷன் அது மறுக்க முடியாத ஒன்று. நிச்சயமாய் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக அவர் என்ன செய்தார்? எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? மொத்தம் மனுக்குலத்தையும் பாவத்திலிருந்து மீட்டெடுக்க தான் பூமிக்கு வந்தார். அப்படி என்றால் பிதாவின் சித்தம் அதை நிறைவேற்ற தான் இந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கும் உங்கள் தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? இந்த பூமிக்கு ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்தார். தாயின் கற்பத்திலிருந்து உங்களை உருவாக்கி அவர் இந்த பூமிக்கு வைத்திருக்கிறாரே. ஏதோ ஒரு ஓட்டத்தில் நாம் ஓடக்கூடாது. நாம் ஓடி கடைசி திரும்பி பார்த்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நம்ம சாதிச்சிருக்க முடியாது. அல்லேலூயா. ஆகையால் நம்ம என்ன செய்யணும்? தனிப்பட்ட சொந்த வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு திட்டம் பண்ணி இருக்கிறார், ஒரு சித்தம் பண்ணி இருக்கிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே என்னை பூமிக்கு கொண்டு வந்தீங்க, என் தாயின் கற்பத்திலிருந்து உருவாக்கி இருக்கிறீங்க, என்னுடைய வாழ்க்கையில் என்ன திட்டம் என்ன சித்தம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும்? அறிந்து கொள்ளணும். அதுதான் எபேசியர் 5:17 போடப்பட்டு இருக்கிறது. கர்த்தருக்கு அவருடைய சித்தத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று வேதாகமத்தில் போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:17 கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். என்னைக்காவது கேட்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே என் வாழ்க்கையில் வைத்திருக்கிற நோக்கம் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறீங்களா? மகள் அழகாக சொன்னாங்க, ஆண்டவரோட நம்ம உறவாடுறோமா? இல்லை. கவனிங்களேன், நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்பவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் வேறு யாரும் என்ன செய்ய முடியாது? பிரவேசிக்க முடியாது. என் சித்தத்தை செய்யாதவன் அதில் பிரவேசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகண்டு போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே எனக்கு என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரை அறிந்து கொண்டேன். இயேசுவை அறிகிற அறிவு உங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்தோன்னே எல்லாரும் பிதாவினுடைய சித்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? கேட்ட முடியாது. அப்போ இந்த இயேசுவை அறியணும். இயேசுவை எப்படி அறிவீங்க? இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தான். இதில் கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் சத்தியமானது, உண்மையுள்ளது. உண்மை யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த வேத வார்த்தையை நீங்கள் இதுக்கு வெயிட்டேஜ் கொடுப்பீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே இந்த 2026 இதற்கு அதிக நேரம் நீங்கள் என்ன செய்யணும்? ஒதுக்கணும். ஒதுக்குறீங்களா? இதுக்கு படிக்கணும். வேத வார்த்தையின் மூலமாக தான் இந்த இயேசு எப்படிப்பட்டவர், இந்த இயேசு எப்படி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். இதற்கு நேரம் செலவழிக்கிறோமா? இதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இந்த பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்தீர்கள் என்றால் இது உங்களை வழிநடத்தும் சரியான பாதையில். இது உங்களை பரிசுத்தப்படுத்தும். இதை உங்களை என்ன செய்யும்? மேன்மையான இடத்திற்கு கொண்டு போகும். இதை நீங்கள் எவ்வளவு சுமக்கிறீர்களோ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் சுமக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா,
அவரை அறியணும். அவரை அறியாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, எதோ ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த வேத சத்தியம் எவ்வளவு முக்கியமானது. இதை முக்கியத்துவப்படுத்துவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு முக்கியமானவர்கள். ஹல்லேலூயா. ஒரு சமயம் நான் இந்து மார்க்கத்திலிருந்து வளர்ந்த பெண்ணு. நான் கிறிஸ்தவ இதில் உள்ள பெண் கிடையாது. எங்கள் அப்பா இந்து மதத்தார், அம்மா கிறிஸ்டின்ஸு. அப்பப்போ ஜெபிப்பாங்க. என்னுடைய லைவில் எத்தனையோ காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் நடந்த சம்பவங்கள். நான் புறஜாதி பெண்ணாக இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கேட்டேன். என்னோடு வேலை செய்த ஒரு ஆசிரியர் ஒரு நாள் ஒரு ப்ரேயர் மீட்டிங்க்கு போகும்போது ஆண்டவர் அந்த மகளுக்குள்ளாக ஒரு அபிஷேகம் கொடுத்தார். அதில் நம்ம பாஷையில் என்ன சொல்லுவோம், அருள் கொடுத்தார் என்று சொல்லுவோம் இல்லையா? அப்போ ஆண்டவரிடத்தில் ஒரு தூண்டுதல் இருந்து கொண்டே இருந்தது. ஆண்டவரே, அந்த ஆசிரியருக்கு ஏதோ ஒன்று செய்தீரே, எனக்கு செய்யவில்லையே என்று சொல்லி மிகவும் ஏக்கம் எனக்கு. வீட்டில் வந்தேன். என்னுடைய வீட்டில் ஒரு பெரிய ஜீசஸ் படம் இருக்கும். அதில் முழங்கால் படிக்கிட்டேன். நல்லா கவனிங்க, முழங்கால் படிக்கிட்டேன். பல தெய்வங்களை வணங்கின குடும்பம் நாங்கள். பல தெய்வங்களை வணங்கின குடும்பம். சமாதானம் இல்லை, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை, இழப்புகள் அதிகம். அப்போ ஆண்டவர் இருந்த அறைக்குள்ளாகவே என்னை 10 நிமிடத்தில் அபிஷேகம் செய்தார். அவருடைய அருள் எனக்குள்ளாக வந்தது. வரும்பொழுது என்னுடைய நாவுகள் அந்நிய பாஷைகளை, அந்த பாஷை என்னவென்றால் பரலோக பாஷை. அது நம்ம ஜெபத்தில் பேசும் பொழுது, ஆண்டவரோடு பேசும் பொழுது அந்த ரகசியம் ஆண்டவருக்கும் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை நிரப்பினார். நான் புறஜாதி பெண்ணு தான். அப்போ கேட்ட ஒரே வார்த்தை, இயேசுவே, நீர் மெய்யான கடவுள் என்றால், நீர் மெய்யான தெய்வம் என்றால் என்னை நிரப்பும், எனக்கு அந்த அருள் தாரும் என்று கேட்டேன். ஆண்டவர் என்ன செய்தார், உடனே நிரப்பினார். அதற்கு பிறகாக எந்த தெய்வத்தையும் நான் வணங்குவது இல்லை, எந்த தெய்வத்தையும் வணங்கலை. ஆண்டவரை, நான் உண்மையான கடவுளை நான் ஆராதிக்க, நான் உண்மையாகவே உண்மையான கடவுள் என்று நான் உம்மை நம்புகிறேன். அதற்கு பின்பாக இந்த வேத வார்த்தையை வாசிக்க இதில் ஒரு ஆசையாக இருந்தேன், ஒரு விருப்பம் கொண்டேன். ஆசை இருக்கா நம்மளுக்கு? எதுக்கும் ஆசைப்படுகிறோமே. இன்றைக்கும் இந்த வேத வார்த்தைக்கு இரவும் பகலும் இதை படிக்க ஆரம்பித்தேன். இதை படிக்க ஆரம்பிக்க ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. யோவான் 8:32 இருக்கு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இது அறிஞ்சா போதும், இதை நீங்கள் படித்தா போதும், இது உங்களை வழிநடத்தி கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. இதற்கு நேரம் செலவழிக்கிறோமா? இன்றைக்கு மகள் சொன்னாங்க, ஒரு 10 நிமிஷம். எவ்வளவோ பிஸி வாழ்க்கை தான், எத்தனையோ பிஸி வாழ்க்கை தான். எங்களுக்கு தான் ஆசிரியர் பணியில் எத்தனையோ பிஸி வாழ்க்கை. ஸ்கூலில் வேலை பார்க்குறது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அதன் மத்தியிலையும் இந்த வேத வசனத்தை வாசித்து அதிகாலை ஜெபித்து ஆண்டவரிடத்தில் அநேக அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் இன்றைக்கு பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. முடிக்க பாரு, உங்களுக்காக தான் இன்றைக்கு இந்த சத்தியம். இதை எடுத்து வாசிக்க ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 4:12 கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவனுடைய வார்த்தைகள் ஜீவனும் வல்லமையுள்ளதுமாய் இருக்கிறது. அவருடைய வார்த்தைகளை நீங்கள் படித்து பாருங்கள், உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும், அது உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும், உங்களுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறதா இருக்கும். அந்த அனுபவித்து தான் நான் சொல்கிறேன். அவருடைய வார்த்தைகள் வல்லமையுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வல்லமை வெளிப்படும் பொழுதுதான், ஆண்டவரிடத்தில் வெளிப்படும் போதுதான் நீங்கள் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னையும் நேசித்த ஆண்டவர், ஏனென்றால் 15 வயதில் 16 வயதில் என்னுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தம் விஷம் குடித்து மரணத்துக்கு போராடி கொண்டிருந்த பொழுது டாக்டர் சொல்லிவிட்டா, 12 மணி நேரம் தான் இந்த பேஷண்ட்டு, சொல்ல முடியாது. எங்கள் அம்மாட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு ரெடியாக நிற்கிறாங்க. செபித்தார்கள். என்னுடைய அம்மா கூட பிறந்த சகோதரிகள் எல்லாரும் செபிக்க ஆரம்பித்தார்கள். டாக்டர் சொன்னார், எவ்வளோ பெரிய ஆச்சரியம், உங்கள் கடவுள்
இந்த பிள்ளை என்ன செய்தார்? உயிரோடு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதும் இயேசுவை நான் அறியவில்லை, அப்பொழுதும் இயேசுவை அறியவில்லை. எப்பொழுது இயேசுவே நீர் மெய்யான தெய்வம் என்றார், எனக்கு அந்த அருள் வேண்டும் என்று சொன்னேனோ உடனே நேசித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையை மாற்றினார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இதை அறியணும், இதற்கு நேரம் கொடுக்கணும். என்னுடைய பிஸி வேலையிலையும் கர்த்தர் என்னை அழைத்தார் ஊழியத்திற்கென்று. நீ வேணும், எனக்கு தேவை. அன்னைக்கு நான் உனக்கு உயிர் கொடுத்தேனே, நீ எனக்கு தேவை. ஆண்டவர் என்னை அழைத்தார். அந்த அழைத்தது நிமித்தம் ஆண்டவர்கிட்ட சரண்டரானே. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்களேன். இதை அறிஞ்சுக்கிட்டா, இந்த வேத சத்தியத்தில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து என்ன செய்யணும்? சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இதை என்ன செய்வாங்க? வாசிச்சுட்டு மூளையில் வச்சுருவாங்க. மூளையில் வைக்கக்கூடாது, பயன்படுத்தணும். வார்த்தையை பயன்படுத்தணும். மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, கணக்கு படிச்சிருப்பீங்க. கணக்கெல்லாம் என்ன சொல்லுங்கள்? ப்ராப்ளம்ஸ்னால் என்ன? பிரச்சனை. சம்ஸ்ன்னு சொல்லுவீங்க. படித்த பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கீங்க. அப்போ கணக்குனா என்ன? அதில் ப்ராப்ளம்ஸு, பிரச்சனையை தீர்க்கணும், தீர்வுக்கு கொண்டு வரணும். படிச்சிருக்கீங்க இல்லையா? வாலிப பிள்ளைங்க இங்கே உட்காந்துருக்கிறீங்க இல்லையா? என்ன பண்ணுவீங்க? அந்த ப்ராப்ளம்ஸை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? சில ஈக்குவேஷன்ஸை கொடுப்பீங்க, சில சூத்திரங்களை கொண்டு வருவீங்க, ஸ்டெப்பாக வருவீங்க, வந்து சொல்யூஷனுக்கு வந்துடுவீங்க. இதுதாங்க நம்ம வாழ்க்கை கல்வியும். ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த ஈக்குவேஷனை போடுறீங்க பார்த்தீங்களா? இந்த தேவ வார்த்தையை போடணும். அறிஞ்சிட்டீங்க, உங்களுக்கு வார்த்தையெல்லாம் தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அதை பயன்படுத்தணும். ஹல்லேலூயா. இதை பயன்படுத்தும் பொழுது விசுவாசத்தோடு நீங்கள் என்ன செய்யுங்க? ஆண்டவரிடத்துல கேளுங்க. ஹல்லேலூயா. இதை பயன்படுத்தணும். ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். இப்போ மார்க் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசிக்கிறவர்கள் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அதில் என்ன தெரியுமா சொல்லப்பட்டிருக்கு? என் நாமத்தினால பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்களேன். என் வாழ்க்கையில் இதை அறிந்த பிறகு எத்தனை இரவுகள் இதை வாசிக்க நான் விருப்பம் கொண்டு இதை வாசித்ததற்கு பிறகு அதை நான் பயன்படுத்த ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் நான் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஜெபிப்பேன். ஜெபம் என்பது என்ன? ஆண்டவரோட பேசுறது. ஆண்டவரோட மனம் திறந்து நீங்கள் எவ்வளோ நேரம்னாலும் பேசலாம். ஹல்லேலூயா. அதுதான் ஜெபம். ஜெபங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. உங்கள் மனதை திறந்து ஆண்டவரிடத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் ஜெபம். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க இல்லையா? பயன்படுத்தும் பொழுது அந்த இடத்துல கவனிங்க, முடிக்க போகிறேன். இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது எப்படி பயன்படுத்துவீங்க? இதில் ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விசுவாசிகள் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை என்னுடைய தாயார் சொன்னாங்க. நான் விஷம் குடித்து 16 வயதில் டீனேஜ் டாக்டர் கேட்ட காரியம் என்ன தெரியுமா? லவ் ஃபெயிலியரான்னு கேட்டார் என்னுடைய தாயாரிடம். இல்லைங்க, எங்கள் குடும்ப சூழ்நிலையினால் என் பிள்ளை இப்படி செய்து விட்டாள் என்று சொல்லி. ஆனால் அந்த விஷம் குடித்து மரணத்துக்கு போராடி கொண்டிருந்த பொழுது என் தாயார் சொன்ன வார்த்தைகள் எனக்கு தொனித்து கொண்டே இருந்தது. இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். ஆண்டவரே, அப்பா, சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாதுன்னு சொல்லியிருக்கீங்க. என் பிள்ளைய சேதப்படுத்தாது. அப்போ வார்த்தை என்ன செய்கிறீங்க? பயன்படுத்தணும். பயன்படுத்தும் போது விசுவாசத்தோடு அதை என்ன செய்யணும்? பயன்படுத்தும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த நாள்லையும் மத்தேயு 21:22 பார்த்தீங்கன்னா அதில் கொடுக்கப்பட்டிருக்கு, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே நான் இதை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது அவைகளை எல்லாமே பெறுவீர்கள் என்று வேத சத்தியத்தில் போடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இன்றைக்கும் அநேகர் ஜெபிக்கிறோம் இல்லையா? ஜெபித்து முடித்து வந்தவுடன் இது நடக்குமா நடக்காதா சந்தேகம் ஒரு நாளும்
தேவன் பெரிய காரியத்தை செய்ய முடியாது. சந்தேகம் வந்துவிட்டால் அது அவிசுவாசம். அவிசுவாசம் வந்துட்டால் தேவன் கிரியை செய்ய முடியாது. நீங்கள் என்ன ஆண்டவரிடத்தில் செபித்தீர்களோ அதில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் செபித்தால்தான் அங்கே கிரியை உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தையும் நான் சொல்கிறேன். என்னுடைய ஊழியத்தின் பாதையில் நான் நடக்கும்போது இந்த வார்த்தையை பயன்படுத்தினேன். ஆண்டவரே, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். ஊழியத்தில் அப்போ தான் கால் எடுத்து வைக்கிறேன். நான் கொஞ்சம் வைராக்கியமான ஆள், கொஞ்சம் பிடிவாதமான ஆள். அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சுக்கிட்டார், என்னைய பிடிச்சிக்கிட்டாரு. கவனிங்கங்க. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே இந்த பிசாசுகளெல்லாம் துரத்துறாங்களே, இதுக்கு எனக்கு கொஞ்சம் பவர் கொடுங்கன்னு கேட்டேன். அவ்வளோதான் கேட்டேன். நான் கேட்டது நவம்பர் மாதம். ஆண்டவர் எனக்கு ஜனவரி மாதம் ஒரு வீட்டிற்கு அழைத்து கொண்டு சென்றார். அந்த மகள் அப்படியே உட்காந்துருக்குறாங்க கிர்ன்னு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? மகளே, நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு, என் வார்த்தை கொண்டு ஜெபம் பண்ணு, அதுக்குள்ளே இருக்கிற பிசாசுகளை துரத்த நான் சர்வ வல்லவர். அவ்வளோதான் சொன்னார். செபிக்க ஆரம்பித்தேன். இன்னொன்று எனக்கு ஒரு வைராக்கியம் என்ன தெரியுமாங்க, அப்படிப்பட்டவங்க மேலே கையை வச்சு ஜெபிக்கணும்னா இன்னும் ரொம்ப த்ரில்லாக இருக்கும். அல்லேலூயா. அந்த வசனத்தை சொல்ல ஆரம்பித்தேன், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள்னு சொன்னாங்க. அந்த நாமத்தை பயன்படுத்தினேன். இயேசுங்கிற வார்த்தைக்கு அலறிச்சு பார்க்கணும். இந்த பிசாசு அலறி வெளியே போயிடுச்சு. என்ன ஆண்டவரே, இவ்வளோதானா? இவ்வளோதான், சிம்பிள். அப்போ என்ன செய்யணும்? அந்தந்த இடத்திற்கு ஏற்றபடி வார்த்தையை பயன்படுத்தணும். நம்மளுக்கு வியாதியா? சொல்லுங்கள், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரை. அதை நீங்கள் விசுவாசத்தோடு செய்யுங்க. நீங்கள் பயன்படுத்தும் பொழுது வார்த்தையை அதை விசுவாசத்தோடு சொல்லும்போது அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? இது மாதிரி நிறைய கலக்குவோம். நான் வேலை பார்க்குற இடங்களில் நிறைய இப்படி தான் வருவாங்க. ஏன்னா ஆண்டவர்கிட்ட கேட்டோமே, ஆண்டவரே பிசாசுகளை துரத்துகிற கிஃப்ட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு. நாம் அது பார்த்திங்கன்னா அவ்வளோ பிசாசுனால் பீடிக்கப்பட்டிருப்பாங்க, ஓடிடுவாங்க. இப்போ கூட போன வாரம் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு வந்தோம். ஒரு அம்மா ஆராதனை வேலையில் அப்படியே சுருண்டுக்கிட்டே வந்தாங்க. அப்பயே நினச்சிட்டேன், கர்த்தருடைய மகிமை இங்கே வெளிப்பட போகுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆராதனை வேலையுடைய கணவர் ஆராதனை பண்ணுகின்ற அந்த நொட்டி பொழுது அவர்கள் வேகமாக சுற்றி கொண்டே வந்தார்கள். சபை ஆராதனை நடந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு பிறவாக நானும் அந்த சர்ச்சு பாஸ்டமாகவும் இறங்கணும். இறங்கி தைரியமாக கையை வச்சு ஜெபம் பண்ணோம். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா நார்மலாக ஆகிட்டாங்க. போய் உக்காந்துட்டாங்க. இயேசுவின் ரத்தம் செய்யன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. ஆச்சரியமாக இருக்கா? நான் ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. நம்ம சின்னவங்க தான். நம்மளுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? பெரியவர். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் முதல்ல கவனிங்க, முடிக்க போகிறேன். அவரை அறிந்து கொள்ளணும். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் பாய்சன் குடிச்சிட்டாங்களா? வார்த்தை இருக்குது. ஒருத்தர் கடன் பட்டிட்டாங்களா? வார்த்தை இருக்குது. வியாதி பட்டிட்டாங்களா? வார்த்தை இருக்குது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அதை பயன்படுத்தணும். நீங்கள் பயன்படுத்தி விசுவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களையும் என்ன செய்வார்? பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நான் பாருங்கள், ஒரு இந்து மதத்தில் இருந்து இவ்வளோ தூரம் பேசுகிறேன்னா சத்தியத்தை, இந்த சத்தியத்தை சத்தியம் என்று தான் பிரசங்கிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஒரே ஒரு சாட்சியோடு அதை முடிக்க போகிறேன். என்னுடைய வாழ்க்கையிலையும் இதை அறிந்த நாளில் இருந்து, இதை பயன்படுத்தின நாளில் இருந்து நான் விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. யாருக்காவது தெரியுமா? ஆண்டவர்கிட்ட கேட்பேன், ஆண்டவர் எனக்கு ஒரு சொந்த வீடு தாங்க. சரி, வாக்கு பண்ணிட்டாரு. சொந்த வீடுகளை கட்டி தோட்டங்களை நாட்டி குடியிருந்து அவைகளின் கனிகளை சாப்பிடுங்கள். வாக்குத்தத்தம் பண்ணி ஆண்டவர் என்ன செய்தார்? ஆண்டவர் கொடுத்தார். இங்கே கவனிங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை உண்டு, அப்படி தானே? உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனை மாறணும் இல்லையா? உங்களுக்கு சந்தோஷம் வேணும். ஆண்டவர் நல்ல ஒரு அழகாய் ஒரு வீடை கட்டி கொடுத்தார். எல்லாமே அவரை பயன்படுத்தி அந்தந்த இடங்களில் விசுவாசித்து செபிக்கின்ற பொழுது உடனே நடக்கலை. 5 வருஷம் ஆச்சு.
ஆண்டவர் சொந்த வீடை கட்டி கொடுத்து, என்ன ஆண்டவரே பேர் வைக்கணும்? மகிமை இல்லம் போட்டோம், மகிமை இல்லம்னு. அதற்கு பின்பாக என்னுடைய மகளுடைய திருமண காரியத்தை, தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஓடினோம். இன்றைக்கும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கேட்காமலே எனக்கு மதுரைக்கு ஒரு மாறுதலை கர்த்தர் கொடுத்தார். என்னமும் செய்யலை, எதுவும் செய்யலை, ஆண்டவரே உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஏதோ ஒரு இதில் வந்து உட்கார்ந்துருக்கோம் இல்லையா? நமக்கு ஏதோ ஒன்று வேணும், ஏதோ ஒரு பிரச்சனை மத்தியில் தான் இருக்கிறீங்க. ஒரு அற்புதத்தை பெறணும், என் குடும்பத்தில் சந்தோஷம் வேணுங்க. நல்லா கவனிங்களேன். ஒரே ஒரு சாட்சியை நான் ரொம்ப ஆழமாக சொல்ல விரும்புகிறேன். அந்த வீட்டுக்குள்ளே படுத்தோம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு தூக்கம் வந்துடும். சுகமான நித்திரை கர்த்தர் கொடுப்பார். அதிகாலையில் முழங்காலில் நிற்க வச்சுருவார். ஹல்லேலூயா. இந்த 40 நாள் உபவாசிப்பாங்க, மார்ச் மாதம், லென்டி டேஸ்ன்னு சொல்லி. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே எனக்கு நித்தமும் நான் எழுந்திருக்க எனக்கு கிருபை தாரும். ஆண்டவரிடத்தில் கேட்டேன். ஆண்டவர் இன்றைக்கும் நான் தூங்க நினைத்தா கூட ஆண்டவர் தூங்க விட மாட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் நிரப்பி இருக்கிறாரு பார்த்தீங்களா? நான் ஒரு இந்து பெண்ணாக இருந்தாலும் இந்த சத்தியத்தை அநேக இரவுகள் விழித்து படித்திருக்கிறேன், வெறியாக படித்திருக்கிறேன். படித்து அவர் மேலே விசுவாசம் வைத்து என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜெப வாழ்க்கையை நான் கொண்டு போகும் பொழுது கர்த்தர் இவ்வளவா என்னை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போகிறேன். இவ்வளோலாம் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் கொடுத்த ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரே, ஏன் சொந்த வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நான் என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். இன்றைக்கி அமர்ந்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய திட்டத்தை நான் என்ன செய்யணும்? அறிந்து கொண்டு நான் செய்து முடிக்கணும் இந்த பூமியில். அப்படி சொல்லும்போது ஒரு நாள் மரணம் வரும். அதற்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்து எழுந்தாரோ, அதற்கு பின்பாக அவர் பரலோக ராஜ்யத்திற்கு சென்றாரோ, அந்த நித்திய ஜீவனை என்ன செய்வோம்? நம்மளும் நிச்சயமாக அடைவோம். ஹல்லேலூயா. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கும் எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒரு சமாதானம் இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே கிறிஸ்து தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்றைக்கி நீங்களும் என்ன செய்யணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஆண்டவரே, நான் இதை அறிகிறதுக்கு எனக்கு நேரம் கொடுங்க. எங்களுடைய நேரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஆசிரியராக பணிபுரிகிற ஒவ்வொருவருக்கும் எவ்வளோ பிஸி வாழ்க்கை. உங்களுக்கும் பிஸி இருக்குது, ஒவ்வொரு துறையிலையும் பிஸி இருக்குது. ஆனால் அதுலேயும் இந்த சத்திய வார்த்தையை அறிந்து அதன்படி நம்ம வாழ்ந்து நம்ம முடிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் அந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா. பாருங்கள், எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க. ஆனால் படுத்த உடனே தூங்குறோம் பார்த்தீங்களா? இந்த சுகமான நித்திரை கொடுக்குறாரு பார்த்தீங்களா? கர்த்தர் ஒரு சமாதானத்தை கொடுக்குறாருல. இன்றைக்கி வாழ்க்கையில் எத்தனையோ பேர் பணம் பணம் பணம்னு ஓடுறாங்க. பணம் இருந்து ஒன்றும் இல்லைங்க. அந்த இருதயத்தில் நிரந்தரமான சமாதானமும் சந்தோஷமும் வேணும். ஹல்லேலூயா. அன்னைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக என்ன செய்வார்? அவர் உங்களுக்கும் கொடுப்பார். ஆகையால் இன்றைக்கும் நீங்கள் இந்த வார்த்தைகளை அறிந்து கொள்ளணும், தீர்மானத்தோடு போகணும். இந்த 2026 முதல் நாளில் ஆண்டவரே, இதை நான் என்ன செய்யணும்? படிக்கணும். ஆண்டவரே, உம்மை பயன்படுத்தணும். நான் விசுவாசித்து செபிக்கணும். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் என்ன செய்யணும்? நான் பெற்றுக்கொள்ளணும். உம்முடைய சித்தத்தையும் நான் என்ன செய்யணும்? பூமியில் நிறைவேற்றணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலையும் சுவாமி கர்த்தாவே, ஆண்டவரே, இந்த நேரத்திலே ராஜா ஆண்டவரே, சொல்லப்பட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சுவாமி ஆண்டவரே, வார்த்தைகள் ஒவ்வொன்றும் வீணாய் போகாதபடிக்கு இயேசுவே தம் காரியத்தை செய்து அது திரும்பும் என்று வேத சத்தியத்தில் நீர் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இங்கே இருக்கிற மக்களுக்கு ஆண்டவரே தகப்பனே, இந்த வேதத்தை அறிய வேண்டும், இயேசுவை அறிய வேண்டும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போகட்டும் ஆண்டவரே. இதற்காக அதிக நேரம் செலவழித்து ஆண்டவரே, இந்த வேத வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவருடைய வாழ்க்கையில் அது பயன்படுத்தி சுவாமி விசுவாசத்தோடு செபிக்கும் பொழுது ராஜா, இந்த 2026 நிறைவுக்குள்ளாக ராஜா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஆண்டவரே எத்தனையோ தேவைகள் உண்டு, எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆண்டவரே மாற்றி ஆண்டவரே
ஒரு புது வாழ்வுக்குள்ள ஆண்டவரே பிள்ளைகள் பிரவேசிக்கும்படியா இந்த நேரத்தை நாங்கள் உமக்கு கொடுக்கிறோம் சுவாமி. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒரு மாற்றம் வேணும், என் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் வேணும், என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் வேணும், என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும், என் பிள்ளை மேன்மைப்படுத்தணும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். ஆண்டவரே, எத்தனையோ தேவைகள் ஆண்டவரே, அத்தனையும் ஆண்டவரே இவர்களுக்கு நீர் கொடுத்து நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நாளிலும் ராஜா, விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கடந்து போட்டோம் ஆண்டவரே. என் வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கீங்கப்பா? என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் என் சித்தத்தை ஆண்டவரே நீர் ஆண்டவரே சொன்னீரே, நீ ஊழியத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னீரே. அதே போல ராஜா, ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கமும் திட்டமும் உண்டு தகப்பனே. அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளும்படியாய் இந்த நாளிலும் ராஜா பிள்ளைகள் முழுமையாய் ஒப்பு கொடுத்து தீர்மானித்து கடந்து போகட்டும் ஆண்டவரே. இந்த 2026 முடிவுக்குள்ள ஆண்டவரே தகப்பனே, இவர்கள் கேட்ட சத்தியத்தின் படி ஆண்டவரே எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ள ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே மேன்மைப்படுத்துவீராக, உயர்த்துவீராக ராஜா. என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இயேசு என்று பேர் சொல்லுகின்ற பொழுது நீர் எங்கள் ஸ்தலத்தில் வந்து எங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்லியிருக்கிறீங்களே ராஜா. அதன்படி அப்பா இந்த இடத்துல இயேசு என்று பெயரிடுகின்ற பொழுதே ஆண்டவரே இந்த ஸ்தலத்தில் வந்து ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எவ்வளவு அன்புள்ள தேவன், எவ்வளவு ஆண்டவரை விசாரிக்கிற கர்த்தர். ஆண்டவரே எங்கள் மேல் கரிசனை உள்ள தேவன். இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கரிசனை உள்ளவராய் விசாரிக்கிறவராய் ஆண்டவரே இந்த நாளிலும் கடந்து வந்தபடிக்காய் நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. ஆண்டவரே எத்தனையோ பாரத்தோடு வந்தாங்க, போகும் பொழுது ராஜா ஒரு நிரந்தர சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ராஜா. மீட்பர் இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான வேலையிலும் இந்த குடும்பத்தார் இவ்வளவோடு இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் முதல் நாள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்த அந்த குடும்பம் முழுவதும் ஆண்டவர் அதிவிரமாய் அவரை ஆசீர்வதிக்கும்படியாக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும், இங்கே வேலை பார்க்குற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லா கண்களும்படி இந்த குடும்பங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். அகலியா வாங்கப்பா, உங்கள் வீட்டுக்காரரு மதன் வாங்க, முன்னாடி வாங்க. நம்ம அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் பெரியவர், நாங்கள் சிறியவர் சுவாமி. இந்த அழகான ஆண்டவரே அப்பா இந்த கூடுகை ஏற்படுத்தி கொடுத்த என் தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இயேசுவே இந்த குடும்பத்தை நாங்கள் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ராஜாக்களாகவும் பிரபுக்களாகவும் அதிகாரிகளாகவும் ஆண்டவரே நீர் இந்த இடத்துல வைத்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய வல்ல கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே அன்பு சகோதரன் டாக்டர் சஞ்சீவ் ராஜா ஐயா அவர்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே டாக்டர் மதன்குமார் அவர்களுடைய குடும்பத்தையும் டாக்டர் அகல்யா அவர்கள் குடும்பத்தையும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு துறைகளை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. ஆண்டவரே இந்த இடத்துல ராஜா ஒரு மருத்துவ பணியை ஆண்டவரே செய்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. இந்த இடத்துல அநேகர் சுகம் பெற்று ஆண்டவரே விடுதலை ஆகி எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே இந்த இடத்தை விட்டு கடந்து போயிருக்கிறார்கள் ராஜா. ஆண்டவரே இன்னும் அவர்களுடைய வேலைகளை ஆண்டவரே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். உமக்கு முன்பாக கர்த்தருக்கு பயந்து உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே தேவ பயத்தோடு ஆண்டவரே வாழ்ந்து இந்த இடத்துல ராஜா உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த முழு குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் என் தேவன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே இன்னும் அதிகமாய் மேலானவைகளை செய்கிற கர்த்தர் ஆண்டவரே இவருடைய வாழ்க்கையில் இன்னும் மேலானவைகளை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஆண்டவர் எங்களுக்காக இந்த இடத்திலையும் சுவாமி ஆண்டவரே எங்களை ஒழுங்குபடுத்தி இந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு வந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த குடும்பத்திலேயும் ராஜா நல்ல சரீர சுகம், உடல் ஆரோக்கியம், ஆண்டவரே சந்தோஷம், சமாதானம், மேலானவைகளையே நாடுங்கள் என்று சொன்னீரப்பா. உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல,
என் தேவன் கொடுக்கிற நிரந்தர சந்தோஷமும் சமாதானமும் இந்த குடும்பத்திற்குள் ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். எல்லாரும் செபிப்போம் இந்த குடும்பத்திற்காக. ஒரு நிமிஷம். ஆண்டவரே, நல்ல பிதாவே, உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்படைக்கிறோம். இந்த 2026 இன்னும் மேலான காரியங்களை செய்யும்படியாய், இன்னும் கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஊழிய பாதையில் ஆண்டவரே இவர்களை இன்னும் அதிகமாய் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற கர்த்தர் ஆண்டவரே, இந்த நேரத்தில் ராஜா எல்லாவற்றையும் ஆண்டவரை செய்து முடிக்கிற ஆண்டவர் இவர்கள் மூலமாய் ஆண்டவரே உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் இன்னும் அநேகர் ஆண்டவரை இந்த இடத்தை விட்டு கடந்து போகும் பொழுது ஆண்டவரை இந்த நாளிலிருந்து ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்றுக்கொள்வார்களாக ராஜா. நன்றி அப்பா. நீ கையிட்டு செய்யும் எல்லா வேளையிலும் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளை இடுவா. இந்த நாளிலும் ராஜா அவர்கள் கையிட்டு செய்கின்ற வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே அப்பா கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி. மென்மேலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்களே, இந்த இடத்துல ஆண்டவரே இயேசு என்று அவர்கள் சொல்கின்ற பொழுது இந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து ராஜா இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, இந்த வருஷத்தில் ஆண்டவரே அநேக நன்மைகளை காணும்படியாய் குடும்பத்தில் இன்னும் கர்த்தர் ஆலோசனை கொடுங்க, உன்னத ஞானத்தை கொடுங்க, உன்னத பலத்தை கொடுங்க ராஜா. நன்றி அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். பிரியமானவனை பிரியமானவளை உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் ஆழ்ந்து சுகமாய் இருக்கும்படியாய் வேண்டுகிறேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, உடல் ஆரோக்கியத்தையும் சௌக்கியத்தையும் நான் வரப்பண்ணுவேன், உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன கர்த்தர் ஆண்டவரே தகப்பனே, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட உடல் ஆரோக்கியம், சௌக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம் குடும்பங்களுக்குள்ள இன்னும் அதிகமாய் ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி. இயேசுவின் இரத்தத்திற்குள் இவர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. எந்த இடத்திற்கு சென்றாலும் ஆண்டவரை இவர்களை சுற்றிலும் உம்முடைய ஆண்டவரை அக்கினி ஸ்தம்பம் மேக ஸ்தம்பமாய் பாதுகாப்பாக இருக்கட்டும் சுவாமி. தொடர்ந்து இப்படி வல்ல கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரை மீட்பருள்ள இயேசு மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துதலை எங்கள் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களது அழைப்பை ஏற்று இந்த ஜெப கூட்டத்தில் கலந்து கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாங்கள் இந்த ஆண்டவருடைய செய்தியை கொடுத்த திருமதி மெர்சி புஷ்பலதா அவர்களுக்கு எங்களது குடும்பத்தின் சார்பத்திலிருந்து நன்றி தெரிவித்துக்கிறோம். ஒவ்வொருக்கும் எங்களுடைய மதிய விருந்து ஆயத்தமாக இருக்கிறது. அதில் கலந்து கொண்டு வயிறார சாப்பிட்டு வாயார ஆண்டவரை வாழ்த்தும்படி உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.